அன்புள்ள ரிஷப ராசி அன்பர்களே வணக்கம். ரிஷப ராசியினருக்கு இதுவரை 7ஆம் இடத்தில் விருச்சிக ராசியில் இருந்த சூரிய பகவான் 8ஆம் இடம் செல்கிறார். 8ஆம் இடம் அஸ்தம் கஸ்தம் நஸ்தம் என்போம். ஏற்கனவே அஷ்டமத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறார். அவருடன் சூரியனும் இணைவதால் தங்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனை, கணவன் மனைவி இடையே ஒற்றுமை இருக்காது, உரசல் இருக்கும், எதிர்பாராத செலவுகள் உண்டாகும், பிள்ளைகளுக்கு நோய் நொடிகள் வரலாம், சுபகாரியங்கள் தடங்களாகும். குடும்பத்தில் ஒன்றுமே இல்லாத பிரச்சனைகளுக்கு கூட சண்டை சச்சரவுகள் வரலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உஷ்ண நோய்கள் அதிகரிக்கும். பிபி, தலைவலி, ஒற்றை தலைவலி, எலும்பு சம்பந்தப்பட்ட உபாதைகள் உள்ளவர்கள் நல்ல மருத்துவரை பார்த்து சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது. உத்தியோகத்தை பொறுத்தவரை பிரச்சனை. உத்தியோகத்தில் தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு தடங்கலாகும். இடமாற்றம் கிடைப்பதில் சிக்கல், தாமதம் உண்டாகும். பிறர் வேலைகளையும் சேர்த்து செய்ய வேண்டியிருக்கும். அதனால் உடலில் அசதி, சோர்வு வந்து விலகும். உயர் அதிகாரிகளுடைய கண்டிப்புக்கு ஆளாவீர்கள். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை சூரியன் சம்பந்தப்பட்ட தொழில், மருத்துவத்துறை, நகை சம்பந்தப்பட்ட தொழில், வட்டி, வரவு, செலவு போன்ற தொழில்களில் கவனமாக இருத்தல் வேண்டும். இல்லாவிட்டால் நஷ்டம் வர வாய்ப்பு உண்டு. வியாபாரம் செய்யும் பொருட்கள், ஆரஞ்சு பொருள், சிவப்பு நிற பொருட்கள், அடுத்து கோதுமை, அரிசி, மிளகாய், பாதாம் பருப்பு, வேர்க்கடலை, கிழங்கு வகைகள், தேங்காய், ஏலக்காய், பெருங்காயம் விற்பனை செய்யும் வியாபாரிகள் கவனமாக இருத்தல் வேண்டும். இல்லாவிட்டால் நஷ்டம் வர வாய்ப்பு உண்டு. பார்ட்னர்ஸ் உடைய ஒத்துழைப்பு கிடைப்பது கடினம். தொழிலாளர்களின் ஒத்துழைப்பு கிடைப்பது கடினம். ஆக ரிஷபராசினருக்கு கவனமாக இருத்தல் வேண்டும். அரசியல் துறை பொறுத்தவரை சிரமம். கட்சிக்குள் தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு தடங்கலாகலாம். தங்களின் ஆலோசனைகள் ஏற்கப்பட மாட்டாது. வீண் பிரயாணங்கள் செய்ய வேண்டி இருக்கும். மக்களிடையே புகழ், செல்வாக்கு குறையும். மருத்துவர் சம்பந்தப்பட்ட துறை, மருத்துவர்களுக்கு இது ஒரு சோதனையான காலம். ஏனென்றால் சூரிய பகவான் 8ஆம் இடம் அஷ்டமத்தில் இருக்கிறார். மருத்துவர்கள் நோயாளிகளை பரிசோதிக்கும் போது கவனமாக இருத்தல் வேண்டும். இல்லாவிட்டால் மருத்துவர்களுக்கு நோய் வரலாம். அடுத்து நோயாளிகள் கவனமாக இருத்தல் வேண்டும். நீண்ட நாட்களாக தீராத நோய்க்கு மருத்துவம் சாப்பிடுபவர்கள், மருந்து சாப்பிடுபவர்கள் உடல் நலனை நன்கு பராமரிக்க வேண்டும். நல்ல சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும். விவசாயத்தை பொறுத்தவரை தங்களுக்கு விவசாயத்தில் விளைச்சல் எதிர்பார்த்த அளவு இருக்காது. மகசூல் குறையும், பயிர்கள் செழிக்காது. விவசாயத்துக்கு தேவைப்பட்ட நீர் வசதி குறைவாக இருக்கும். உரம், மருந்துகள் கிடைப்பதில் தட்டுப்பாடுகள் நிகழலாம். ஆக விவசாயத்தில் கவனம் தேவை. கால்நடைகள் அபிவிருத்தி அடையாது. கால்நடைகளால் நோய் நொடிகள் வரும், செலவு வைக்கும். ஆக கவனமாக இருத்தல் வேண்டும். ஆக ரிஷபராசினர் குடும்பத்தில் ஒற்றுமை தேவை. கணவருடன் நல்ல உறவு தேவை. உத்தியோகத்தில் கவனம் தேவை. உயர் அதிகாரியுடைய கண்டிப்புக்கு ஆளாவீர். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தொழில் வியாபாரத்தில் கவனமாக இல்லாவிட்டால், நேரடியான கண்காணிப்பு இல்லாவிட்டால் நஷ்டம் வர வாய்ப்பு உண்டு. அரசியல் துறை அன்பர்கள் எச்சரிக்கையாக இருத்தல் வேண்டும். சூரியன் சம்பந்தப்பட்ட பொருட்களை விற்போர் கவனமாக இருத்தல் வேண்டும். தொழில் செய்வோர், வியாபாரிகளுக்கு கவனம் தேவை. ஆக கோயிலுக்கு சென்றால் நவ கிரகத்தில் உள்ள சூரிய பகவானை வழிபடுங்கள், சிவபெருமானை வழிபடுங்கள், ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.